15,000 அடி உயரத்தில் பறந்துகிட்டு இருந்த TW-800 என்ற விமானத்தோட ஃபியூயல் முள்ளு தாறுமாறா மேலும் கீழுமா அடிக்குது. அது என்னன்னு பைலட் பார்க்கறதுக்குள்ளேயே விமானம் இரண்டாக வெடிச்சு செடறுது. உடைஞ்ச விமானத்தோட பாகங்கள் எல்லாம் கடல்ல போய் விழுது. அப்படி அந்த விமானத்துக்கு அன்னைக்கு என்னதான் ஆச்சு? எதனால் அந்த விபத்து நடந்தது? அதுல பயணிச்ச 226 பேரோட நிலை என்ன ஆனது? அதுல யாராவது உயிர் பிழைச்சாங்களா? இப்படி இந்த எல்லா கேள்விக்குமான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிசாஸ்டர் வாய்ஸ். நான் உங்கள் TSR சதீஷ். அது 1996 ஜான் எஃப் கென்னடி விமான நிலையத்திலிருந்து ரோம்க்கு TW-800 என்ற விமானம் புறப்பட தயாராக இருந்துச்சு. அப்போ 7 மணிக்கு கிளம்புறதா இருந்த விமானம் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 8:08 மணிக்கு 226 பேரோட ரன்அவே 22லேருந்து கிளம்புது. ஆனால் 7 மணிலிருந்து 8 மணி வரை பேசஞ்சருக்காக ஏசி ஆன்லையே தான் இருந்திருக்கு. 11,000 அடி உயரத்தில் பறந்துகிட்டு இருந்த விமானத்தை 15,000 அடி உயரத்தில் பறக்க சொல்லி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. அதன்படி 15,000 அடி உயரத்தில் பறக்கும்போது விமானத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்குது. இதனால் பயணிகள் மற்றும் பைலட் பீதி அடைகிறாங்க. அடுத்த சில வினாடிகளில் பைலட் ரூமில் இருந்த ஃபியூயல் முள்ளு தாறுமாறா சுற்றுது. அது என்னான்னு பைலட் பார்க்க போகிறாங்க. டூ லேட். அவங்க பார்க்கறதுக்குள்ளேயே விமானம் பயங்கர சத்தத்தோட ரெண்டா வெடிச்சு செதறுது. அந்த விமான பாகம் முழுவதும் கடல்ல போய் மூழ்குது. அதே டைம்ல இந்த TW-800 விமானமும் ரேடார்ல இருந்து காணாம போகுது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆஃபீஸ்ல இருந்து ஹலோ TW-800 நாங்க பேசுறது கேக்குதான்னு கேட்குறாங்க. திரும்ப திரும்ப அதையே கேட்குறாங்க. ஆனால் அங்கேருந்து வந்தது என்னவோ அமைதி மட்டும்தான். எந்த ரிப்ளையும் வரல. கண்ட்ரோல் ஆஃபீஸ் முழுவதும் பரபரப்பாக ஆகுது. அப்போ அங்கே ஒரு கால் வருது. எடுத்து பேசின ஆஃபீஸர்கிட்ட நாங்கள் ஸ்ட்ரிங்கர் B507 விமானத்துலேருந்து பேசுகிறோம். எங்கள்கிட்ட இருந்து ஒரு 5-6 மைல் தொலைவில் ஒரு விமானம் வெடிச்சதை பார்த்தோம். அது ரொம்ப வெளிச்சமாக தெரிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, வெடிச்சது TW-800 தான். உடஞ்ச விமானத்தை தேடும் பணியை தீவிரப்படுத்துகிறாங்க. நோ யூஸ். கடைசியில் அதில் பயணித்த 226 பேரும் இறந்ததாக அறிவிக்கிறாங்க. கருப்பு பெட்டியை மீட்டு விசாரணை பண்ணுறாங்க. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க, ஃபியூல் டேங்க் அடியில் இருந்த ஏர் கண்டிஷனிங் பேக் ஓவர் ஹீட் ஆனதால் மேலே இருக்கிற ஃபியூல் டேங்க்கும் ஹீட் ஆகி விமானம் வெடிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் ஏர் கண்டிஷனிங் பேக்கை ஃபியூல் டேங்க் பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு தவறுலேருந்து தான் ஒரு புது அத்தியாயம் பிறக்குது. ஓகே வியூவர்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.